ஒருத்தன் வந்து செருப்பு தைச்சிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தன் வந்து காரில் போய் இறங்குனவே அவனுக்கு செருப்பு அந்து வச்சு. அப்போ செருப்பு அந்து போகவும் அவன் என்ன பக்கத்தில் கடை பார்க்குறேன், கடையில் எதுவுமே இல்லை, செருப்பு தைக்கிறேன் மட்டும்தான் இருக்கேன். உடனே அவன் வந்து தம்பி இந்த செருப்பை தச்சு கொடுப்பா அப்படின்னு கேட்குறேன். சரின்னு அவன் தச்சு தரேன்னு சொல்லிட்டு வாங்கி தச்சு கொடுக்குறேன். கொடுத்துட்டு எவ்வளோப்பா செருப்பு தைச்சதுக்கு கூலி அப்படின்னு கேட்குறேன். இவன் வந்து 50 காசு கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு அந்த செருப்பு தைக்க கொடுத்தவர் கேட்குறாரு, நான் வந்து காரில் வந்திருக்கேன், என்னை பார்த்தா பணக்கார தோரணம் உனக்கு பார்த்தாவே தெரியும், நீ எதுக்கு வந்து 50 காசு கேட்குற, ஏன் 50 ரூபா கேட்கலாம், 50 ரூபா கேட்கலாம்லப்பா, ஏன்னா இந்த இடத்துல வேறு எந்த கடையும் இல்லை, நீ கேட்டால் நான் கொடுக்கத்தே வேணும், இல்லைன்னு நானும் சொல்ல முடியாது, அப்படி இருக்கிறப்ப நீ ஏன் 50 காசு கேட்குற அப்படிங்கிறப்ப அதுக்கு அம்மா வந்து அர்த்தம் சொல்கிறாங்க. என்ன அர்த்தம்னா, இன்றைக்கி 50 காசு இன்றைக்கி வந்து அதுவே எனக்கு நிரந்தரம், நான் இப்போ 50 ரூபா நீ பணக்கார வந்திருக்கேன்னு சொல்லி 50 ரூபா கேட்டு இன்றைக்கி வாங்கிடலாம், இதே 50 ரூபா நான் நாளைக்கு வரும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பேன், நாளைக்கு இதே மாதிரி பணக்கார வரணும், அவன் நமக்கு 50 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன். இந்த எதிர்பார்ப்பே எனக்கு வேண்டாம், இந்த எதிர்பார்ப்பே எனக்கு வேண்டாம். இன்றைக்கி என்ன விதி என் தலையில் எழுதிருக்கு, இறைவன் வந்து என்ன விதி எழுதியிருக்கா, இன்றைக்கி எனக்கு என்ன வந்து வருமானம் வருமோ அந்த வருமானத்தை அந்த நான் கும்பிட்ற தெய்வம் எனக்கு கொடுத்துரும். நான் வந்து இன்றைக்கி நீ பணக்காரவன் உங்கள்கிட்ட வந்து நான் 50 ரூபா வாங்கிட்டு நாளைக்கும் அதேமாதிரி நான் சாமி முடிவேன், கடவுளே நாளைக்கும் பணக்கார வரும், அது ஏமாற்றம் ஆயிடும். அது பணக்கார வரமாட்டேன்னா இப்படி பணக்கார செருப்பு தைக்க வருவாங்களா, அது வந்து யதார்த்தமாக அந்த இடத்துல செருப்பு தச்சு போச்சு, அந்து போச்சு, தச்சு போடுற சூழ்நிலை செருப்பு கடை பக்கத்தில் இல்லை, அதனால் செருப்பை வந்து தச்சுட்டாரு. தினம் ஒரு பணக்காரன் வந்து செருப்பு அந்து தினமாக தைக்க வருவாங்க, அது நடக்காது. அதனால் இந்த கலியுகத்தில் வந்து என்னென்னா வந்து இன்றைக்கி நடக்குது நாளைக்கு நடக்கணும்னு நம்ம மனசில் பிறந்தவங்க எதிர்பார்க்கக்கூடாது. இன்றைக்கி 1000 ரூபா வருமானம் கிடச்சிருச்சு, நாளைக்கு அந்த 1000 ரூபா கிடைக்கும்னு நினைக்கக்கூடாதான். இன்றைக்கி ஒரு வேலை கிடைக்கும், அது 1000 கிடைக்கும், 5000 கிடைக்கும், 10000 கிடைக்கும், இதே வந்து நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னா அது கிடைக்காது, அது நமக்கு ஏமாற்றந்தே. இன்றைக்கி என்ன விதி நம்ம தலையில் இன்றைக்கி என்ன வந்து இறைவன் வந்து நம்ம காலையில் எழுந்திருக்கிறப்ப நம்மளுக்கு இன்னது இன்றைக்கி கிடைக்குன்னா அது கிடைச்சே தீரும். அது அன்றைக்கி எழுதின எழுத்து, நம்ம தலையில் எழுதின எழுத்து. அதனால் எதிர்பார்த்து வாழாதீங்க. இன்றைக்கி கிடைச்சது நாளைக்கு கிடைக்கும், நாளைக்கு கிடைச்சது நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காம இன்றைக்கி கடவுள் என்ன நம்மளுக்கு கொடுக்கணும்னு நினச்சிருக்காரோ அது கொடுத்தே தீர்வாங்க. அந்த ஒரே மனசோடு இருந்தாவே நம்ம மனசு வந்து சஞ்சலப்படாது, கஷ்டப்படாது, மன வலி வேதனை இருக்காது. என்னக்கா உண்மைதானேக்கா? அதனால் வந்து இன்றைக்கி இறைவன் வந்து கொடுக்குறத நம்ம கொடுத்தே தீர்வு. நம்ம பசி இன்றைக்கி ஆற்றணும்னா இன்றைக்கி 1000 ரூபா கிடச்சிருக்குன்னா இதே 1000 ரூபா நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னா நம்மளுக்கு அது இல்லை. இன்றைக்கி கிடைச்ச 1000 ரூபாயே 500 ரூபா செலவழிங்க, நாளைக்கு 1000 ரூபாய் எடுத்து வைங்க. ஏன்னா 1000 ரூபா கிடைக்கும் நம்ம செலவழிப்போம்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி 1000 ரூபா கிடச்சிருச்சா, ஒரு வேலை பார்த்துருக்கோம், இன்றைக்கி ஒரு 1000 ரூபா நமக்கு கிடச்சிருச்சு, அந்த 1000 ரூபா செலவழிச்சிருவோம், இன்றைக்கி நாளைக்கு 1000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு நம்ம மனக்கணக்கு போடக்கூடாது. இன்றைக்கி 1000 ரூபா செலவழிக்கிறப்பா நமக்கு சாப்பாடு செலவு எதுக்கும் நம்ம நாளைக்கு இந்த 1000 ரூபா வேணும்னு நம்ம எடுத்து வச்சுக்கணும். அப்படி எடுத்து வச்சுக்கிட்டாதே எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையே வந்து யதார்த்தம், மன நிம்மதியை நிறைய இருக்கும். இதே ஆத்தா சொல்கிறேன். சரியா? நம்ம என்ன பண்ணுறோம்?